முதலாளி எப்போ வந்தீங்க முதலாளி? என்ன முதலாளின்னு சொன்ன? என்ன சொன்ன? முதலாளியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு முதலாளியா? முதலாளி கிட்ட கொஞ்சமாவது விசுவாசமா இருக்கணும்டா. முதலாளி என்ன விட்டுருக்கு முதலாளி. நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் முதலாளி. நான் எந்த தப்பும் செய்யல முதலாளி. நான் உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன் முதலாளி. ஏய், உப்ப தின்ன வளர மாட்டான்டா, தண்ணி தான் குடிப்பான். முதலாளி 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 என்ன விட்டுருக்கு முதலாளி. முதலாளி ஸ்னேகா எங்கடா? உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முதலாளி. சாப்பிட்டுட்டு இருக்காளா? ஆமா முதலாளி. தொற. முதலாளி தட்டின கதவு திறக்க மாட்டாங்க முதலாளி. தட்டின திறக்காது, திறந்தாதான் திறக்கும். சரி முதலாளி. தர. எங்க சாப்பிடுறா? முதலாளி இப்பதான் நான் சாப்பாடு கொடுத்துட்டு போன முதலாளி. தட்டை எங்க காணோம்? முதலாளி தட்டோட காணாம போயிட்டாளா? அது வந்து கதை சொல்றியா? முதலாளி என்ன விட்டுருங்க முதலாளி. இத நம்ப சொல்றியா? முதலாளி வேணா முதலாளி. நன்றி கெட்டவனே. முதலாளி என்கிட்டே வா. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. ஓடிடு. போ போ போடா. உள்ள வரலாமா? எதுக்காக இங்க வந்தீங்க? நான் தான் உங்களையும் உங்க பையனையும் இங்க வர வேண்டாம்னு சொன்னேன்ல. எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க? புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லலம்மா. உன் வயசுக்கு இவ்வளவு புரியும் போது என் வயசுக்கு புரியாதா என்ன? அப்புறம் எதுக்காக வந்தீங்க நீங்க? என் மகனை காணோம், அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ, அந்த வீட்டுக்கே போக கூடாதுன்னு சொன்னது நீங்க, தான் மகனை காணோம்னு சொன்னதும் நீங்க, அந்த மகனை தேடி வந்ததும் நீங்க தான். எத்தனை முகம் மூடி சார் உங்களுக்கு? அம்மா, முகமுடி இல்லம்மா, இது பாசத்தோட வெளிப்பாடு. ஓ அப்படியா? இது உங்க பாசத்தோட வெளிப்பாடா இல்ல நம்பிக்கையா? உங்க பையன் எங்க போவான், எங்க இருப்பான், அவனை தேடி அலையிறதுதான் பாசமா? தெரியாம போச்சு சார். பாசத்தோட விலை இதுதானு. அம்மா, ஒரு விஷயத்தை நான் செஞ்சிட்டேன். அதுக்காக நீ என்ன இப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் நினைச்சா வேற மாதிரி பண்ண முடியும். ஆனாலும் இவ்வளவு நேரம் என் மகனுக்காக நான் விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் விட்டு கொடுத்தீங்க? நான் கேட்டேனா? உங்களை விட்டு கொடுக்க சொல்லி நான் கேட்டேனா? சார், நான் யார்கிட்டயுமே எந்த உபகாரமும் கேட்டதில்லை. ஆனா தானா அது எனக்கு நடக்கும். உங்களை நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்க பையன் காணோன்னு உடனே அவன் இங்கதான் இருப்பான்னு தேடி வந்தீங்க.
ஆனா உங்க பொண்டாட்டி காணாம போனவளாச்சே, எங்க போய் தேடினீங்க? ஏய், என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆ? விட்டா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. இது என் குடும்ப விவகாரம். இதுல எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. அப்போ உங்க பையன் உங்க குடும்ப விவகாரம் இல்லையா? அவனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லையா? இருக்குங்கிறதுனால தான் இங்க வந்து நிக்கிறேன். இல்லனா நான் ஏன் கண்டவங்க முன்னாடி எல்லாம் வந்து நிக்கணும்? நான் கண்டவளா? ஆ? ஆனா அப்பப்போ உங்க பையனை தேடி இங்க வருவீங்க. நல்ல அப்பன் சார் நீங்க. இதுக்கு பதிலா நீங்க வேற வேலை பார்த்திருக்கலாம். ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆ? ஹ, தொலைச்சிடுவேன். ஏய், சத்தியமூர்த்தி, கிரிமினல் அட்வொகேட். நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். எதுக்காக இங்க வந்தேன் தெரியுமா? அமைதியா எங்க குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு. அப்போ உங்க பொண்டாட்டி ஓடி போகும்போது உங்க குடும்பமான போகலையா? இப்பதான் போச்சா? ஏய், தேவையில்லாம பேசுற. பதில் சொல்ல தெரியாதவங்க இப்படி கை நீட்டிக்கிட்டே அலைய இத கூடாது. பார், நீ ரொம்ப பேசுற, ரொம்ப பேசுற. என்ன வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு இங்க வலிக்குது, உங்களுக்கு இங்க வலிக்குது. ஆ, வலிக்கதான் செய்யும். வாழ்ந்தவனுக்கு வலிக்கதான் செய்யும். என் மகனை நீ கொண்டு வந்து நிறுத்துவ. அது வேற இடமா இருக்கும். நிறுத்துவ. கஷ்டப்பட்டு கடத்தி கொண்டு வந்து வச்சா, கடத்திட்டு வந்தவனே கதவு திறந்து விட்டுருக்கான். ராஸ்கல். நம்ம உப்ப தின்னு வளர்ந்த ராஸ்கல். நீயா? நானேதான். எதுக்காக இங்க வந்த? சொல்றேன். எங்க பழைய பாஸோட வீடு, அவரோட பழைய காதலியோட வீடு, அந்த பழைய காதலிய கடத்திட்டு வந்து வச்ச வீடு. அதான் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஸ்னேகா, விளையாடாத. நீ விளையாடாத. ஆமா, நீ எங்க வீட்டுக்கு வந்து என்ன சொன்ன? ஞாபகம் இருக்கா? இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுதான் சொன்னேன். தெரியாம ஒரு வார்த்தை கூட நான் பேசியிருக்க மாட்டேன். நீ தெரிஞ்சு பேசினியோ தெரியாம பேசினியோ எனக்கு தெரியாது. ஆனா நீ பேசினது எங்க அப்பாவை.
உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என் அப்பானா எனக்கு உயிர்னு. அப்படியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுற. ம்? உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஏய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதுக்கான ஓனர், அத நிர்வாகம் பண்ற திறமை மிக்க தலைவர். ஆனா உள்ளுக்குள்ள நீ ஒரு அசிங்கம் பிடிச்சவ. ஸ்னேகா, தப்பு பண்ற. ஒருத்தன் ஒரு தடவை தோத்துருக்கலாம். அப்படின்னா 2வது தடவையும் முயற்சி பண்ணுவியா? அப்படியும் தோத்துட்டா 3வது தடவையா? அவன் வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்றான். நீ என்னடானா ஒரு பொண்ணை கடத்த முயற்சி பண்ற. ஸ்னேகா, ரொம்ப பேசுற. பேசணும்னு தானே வந்த, அப்புறம் பேசித்தானே ஆகணும். ஸ்னேகா, என்னை பத்தி உனக்கு இன்னும் தெரியல. நான் வளர்ந்த விதம் வேற, அதே மாதிரி வாழ்ற விதமும் வேற. அத தெரியுமே நீ எப்படி வளர்ந்திருக்கேன்னு. நீ வளர்ந்தது தப்பு. ஒரு காதலிக்காக தாஜ்மஹல் கட்டுவாங்க, ஆனா கடத்த மாட்டாங்க. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ண? உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. வெரி குட், திறமையான ஒரு முடிவு. இத நீ அப்பவே செஞ்சிருந்தீனா இப்படி அடி வாங்கியிருக்க வேண்டியதே இல்லையே. அடி வாங்கிட்டேன் நானு, அதனால நான் தோத்து போயிட்டதா அர்த்தமா? முதல்ல என்ன நடந்துச்சு? உன்னை கடத்திட்டு போனவன் நான், அதனால ஜெயிச்சவன் நான் தாமா. அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆமா, வாழ்க்கையில எவன் முதல்ல ஆபரேஷன் நடத்துறானோ அவன் தான் ஜெயிச்சவன். அப்படியா? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த ஆபரேஷனை சக்சஸ்ன்னு நீ நினைச்சினா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. இன்னொன்று விஷயம் சொல்லட்டுமா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நான் சொல்லணும்ல, நான் சொல்லிட்டு தானே போகணும். நீ நடத்துறிய கம்பெனி, அந்த கம்பெனி மாதிரி நானும் ஒரு கம்பெனி நடத்தி உன் சாம்ராஜ்யத்தையே ஒழிச்சு கட்டுறேன். கணேஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த கதையா இருந்தாலும் கதாநாயகி தான் ஜெயிப்பா, வில்லன் ஜெயிக்கவே மாட்டான். நீ சொன்னதெல்லாம் மத்த கதையில, ஆனா இந்த கதையில வில்லன் தான் ஜெயிப்பான். உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலையெல்லாம்?
ஐயா எல்லாம் பாத்துக்குவாருன்னு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாத்துட்டு இருக்க வேண்டியதானே? எதுமா வேண்டத வேலை? அவன் எனக்கு கொடுக்காத டார்ச்சரா? ஐயா பாத்துப்பாரு, சரிதான். அதான் ஐயா பாத்துட்டாருல, அடிச்சு தூக்கி போட்டாருல, அதோட அவரோட பங்கு முடிஞ்சது. என் பங்கு ஆரம்பிக்கணும்ல, அது இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அப்பாவோட பங்குங்கிறது என்னைக்குமே முடியாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். உன் பங்கை நீ செயல்படுத்துறேன்னு சொல்லி ஐயாவை கஷ்டப்படுத்தாத. ஐயாவை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படாத. இல்லம்மா, எனக்கு அப்படி ஒரு ஆசை இல்ல. கோவம் இருக்குமா, ஒரு வெறித்தனம் இருக்கு. அதை நான் செயல்படுத்தி காட்டணும். அதுக்காக தான் சொன்னேன். நான் காலையில அவனை போய் பார்த்துட்டு வந்தது தப்புன்னு எனக்கு தெரியல, சரின்னு தான் தோணுது. உங்க மனசுக்கு தப்புன்னு பட்டா நான் செஞ்சது தப்பா சரியான்னு யோசிக்கிறேன். சரியாமா? ஸ்னேகா, ஒரு மனுஷன் தப்பு செஞ்சா அவனை ஒரு தடவை தண்டிக்கலாம். ஆனா இவன் பல தடவை தப்பு செஞ்சவன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நாம அவனை தண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு தடவை ஐயா, ஒரு தடவை நான், ஒரு தடவை நீ. ராஜினாமாவே பண்ணிட்டு வந்து நின்ன. திருப்பி அவன் உன்னை வேலைக்கு கூப்பிட்டான், ப்ரமோஷன் கொடுத்தான். அங்கதாம்மா தப்பு ஆரம்பிச்சிருக்கு. அவன் ரொம்ப மோசமானவன். அதனாலதாம்மா எனக்கு பயமா இருக்கு. மா, நான் ஓம் பொண்ணுமா. நீ பேசுறதெல்லாம் பழைய காலத்து கதை. நாங்க அப்படி இல்ல, எதிர்த்து நின்னு போராடுவோமா. அந்த தைரியத்துல தாமா நான் இதெல்லாம் செய்யறேன். ஸ்னேகா, ஒன்னு புரிஞ்சுக்கோயே, இது நமக்கு தேவையில்லாத வேலை. ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா நாம ஒதுங்கி போயிடணும். பொம்பளைங்களுக்கு இது காலகாலமா நடந்துட்டு வர பிரச்சனை தான். இப்ப நீ சொன்னியே உங்க காலம் எங்க காலம்னு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுமா. இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். அப்படின்னு தான் அவங்களோட நினைப்பு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இதை எதிர்த்து எத்தனையோ பேர் போராடிட்டு தான் வரோம். ஆனா இன்னும் ஒரு முடிவுக்கு வரலையே. வருமா, முடிவுக்கு வருமா. அதுக்கு வருஷ கால அவகாசம் கிடையாது. ஆனா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. சொன்னா நீ கேட்கவே மாட்ட. சரி, நான் சொல்றத இப்ப நீ கேப்பியா? சொல்லுமா. இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கணும். அன்னைக்கு சொன்னேல, நமக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கணும், அதுல நீயும் நானும் சேர்ந்து வேலை செய்யணும்னு. அது கூடிய சீக்கிரமே நடக்கணும். இத நான் திரும்பவும் ஐயா கிட்ட பேச போறேன். சரிக்கிடக்கூடாதுமா. மா, வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட கூடாது, ஜெயிக்கணும். சரிடா கண்ணா.